யமகாவோட கிளாசிக் ரெட்ரோ லெகசி வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலான வண்டி எல்லாமே அந்த காலத்துல லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரெட்ரோ கிளாசிக் லுக்கை வந்து பாத்தீங்கன்னா மாடர்னா அப்டேட்டடா இப்ப ரீசெண்டா ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா XSR 155. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சுமாரா சொல்லணும்னா 7 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டியோட ரைட் குவாலிட்டி, ஹேண்ட்லிங், பர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்லாம ஃபியூல் எக்கனாமி இதெல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பார்த்துக்க ரோட் மாஸ்டர்ஸ், நான் உங்கள் தேர்ட் மேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் லுக்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட்லி எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ ஸ்டைல் இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப் எல்இடி கொடுத்துருக்காங்க. இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக XSR லோகோ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா DRL லைட்டுமே வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்இடியில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸை கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா கலர்ஸ்லுமே வந்து பிளாக் கலரில் தாங்க வரும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து பாத்தீங்கன்னா 37 mm கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பாத்தீங்கன்னா 100/80 17 inch wheels கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ABS பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 282 mm இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேட்டுங்க. பிரேக்கிங்க்கு பைப்ரேக் காலிபர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா R15 MT15 இருக்கக்கூடிய சேம் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ஃப்ளோல சொன்னது தான், அதனால உங்களுக்கு அதை ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு. டக்குனு மனசில் தோன்ற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. அண்ட் உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடிய இந்த தேர்ட் மேனை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வண்டியில வெட் மல்டிபிள் கிளட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா R15 MT15 கொடுத்துருக்கக்கூடிய சேம் VVA டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒய் கனெக்ட் ஆப் மூலமாக நீங்கள் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் மூலமாக கால்ஸ் அலர்ட் நீங்கள் பார்த்துக்கலாங்க, மெசேஜ் அலர்ட்டும் பார்த்துக்கலாம். அடிஷனலாக இதில் கொடுத்துருக்க டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கன்சப்ஷன் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்காக உங்களுக்கு Yamaha சைட்லேருந்து ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. R15 MT15 இருக்கக்கூடிய சேம் என்ஜின் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சேம் பவர், பிக்கப், மைலேஜ் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். 155cc லிக்விட் கூல்ட் 4 ஸ்ட்ரோக் SOHC 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் என்ஜினுங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து பாத்தீங்கன்னா 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் at 7500 RPM. மேக்ஸிமம் பவர் வந்து பாத்தீங்கன்னா 18.4 PS at 10000 RPM. டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா 6 ஸ்பீட் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்திருக்காங்க. பேக் டயர்ஸ் 140/70 கொடுத்திருக்காங்க. 17 inch அலாய் வீல்ஸ்ங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து 220 mm கொடுத்திருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய LED டெயில் லைட் கொடுத்திருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குஷனிங் சூப்பரா கொடுத்திருந்தாங்க. ரிப்டு சீட்ஸா கொடுத்திருக்காங்க. சீட் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 810 mm கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 120 mm சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலி 170 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ்ங்க. நான் உட்கார்ந்து ரைட் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ரைடிங் குவாலிட்டி ரொம்பவும் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்டாண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. பட் பில்லியன் ரைடருக்கு மட்டும் தான் சீட்டிங் கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது MT15 கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. பட் ஆனா சூப்பரா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கிடையாதுங்க. ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஓவரால் வண்டியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 137 kg இருக்குதுங்க. ஓரளவுக்கு மேனேஜபிளான வெயிட் தான். பட் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 10 லிட்டர் கெபாசிட்டி இருக்கக்கூடிய டேங்க் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கேளுங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரெட்ரோ ரோட்ஸ்டர் அதுக்கப்புறம் ஸ்கிராம்பிளர்னு சொல்லி 2 வேரியண்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா ஆடட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரி நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,83,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி என்ன கேட்டால் ஒர்த்துன்னு தாங்க நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு 5.8லேருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான வண்டியாக இந்த வண்டி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.